என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இந்த உலகத்திலே ஒரு திருக்குறள் சொல்வார்கள், என்னென்ப ஏன எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிருக்கு என்று சொல்லி, ஒரு மனிதன் இந்த உலகத்திற்கு வாழ வேண்டும் என்றால் என்னும் எழுத்தும் அறிந்தவனாய் இருந்தால் அவன் கற்றவன் என்று மற்றவர்களால் போற்றப்படுகிறான். என்னும் எழுத்தும் அறியாதவன் இந்த உலகத்தில் குருடனாய் இருப்பான் என்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார், இந்த உலகத்தில் இந்த வார்த்தைகளின்படி மனிதன் வாழ தன்னை ஒப்பு கொடுத்தால் அவன் வெளிச்சத்தில் நடக்கிறான். இந்த வார்த்தையில் வாழாத எவரும் இருளின் பாதையில் நடந்து பள்ளத்தாக்கில் விழுகிறவர்களாக இருக்கிறார்கள். கூட்டம் கூட்டமான மக்கள் இன்றைக்கு பள்ளத்தில் விழும்படி பள்ளத்தை நோக்கி தான் போகிறார்களே தவிர வெளிச்சத்திலே நடந்து ஒரு நித்திய வாழ்வுக்குள்ளாக போவதற்கு தங்களை யாரும் ஒப்பு கொடுக்க முன் வரவில்லை. வெளிச்சத்தில் நடக்கிறதுக்கு எல்லாருக்கும் பயமாக இருக்குது. இருளில் நடக்கிறார்கள். அப்படின்னு சொல்லும்பொழுது இருளில் பொதுவாக நம்ம இருளுன்னும் போது நமக்கு பயந்தானே இருக்கணும். நம்மளுக்கு வெளிச்சம்னா ஏன் பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த மனிதனுக்குள்ளாக பாவம் நிறைந்திருக்கிறதோ அவன் இருளில் வாழ்கிறான். எந்த மனிதன் பரிசுத்தமாய் வாழ தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறானோ அவன் வெளிச்சத்தில் நடக்கிறான். அப்போ நம்ம வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் நம்முடைய கண்கள் நல்லதை தான் காணும். இல்லை, என் கண் கெட்டதாக இருந்தால் என் சரீரம் முழுவதும் இருளாக இருக்கும். என் கண் கெட்டதாக இருந்தால் நான் எதை பார்த்து கொண்டிருக்கிறேன், என் கண்கள் எதை பார்க்கிறதோ அதை தான் என் சிந்தனைக்கு கொண்டு செல்லுகிறேன். என் சிந்தனைக்கு எதை கொண்டு செல்லுகிறேனோ அதை தான் என் இருதயத்தில் நிறுத்தி அதை செயலாக்குகிறேன். ஆகவே நான் பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் ரொம்ப கவனமாய் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எல்லா ஆப்ஷனும் நம்ம கையில் தான் இருக்குது இல்லைங்களா? நன்மையானாலும் தீமையானாலும் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. அது மொபைல் வடிவத்தில் இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்க்குற எந்த காரியமானா இருக்கலாம். நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நான் எதை கர்த்தருக்கு விரோதமாய் பார்க்கிறேன் என்பது கர்த்தருடைய இருதயத்தை சங்கடப்படுத்தக்கூடியது. கர்த்தர் விரும்பாததை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் பிசாசை தான் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அப்போது எனக்கு நல்லா தெரியும், இதை நான் பார்த்தேன்னா ஆண்டவருக்கு அது பிரியமில்லை. இது என் கண்ணால் இப்படிப்பட்ட தவறான காரியத்தை நான் பார்க்குறேன்னா என் இருதயம் பரிசுத்தமாக இருக்காது. என் கண்ணால் இப்படிப்பட்ட தவறான விஷயத்தை யாரும் இல்லை, இந்த அறையில் யாரும் இல்லை, என்னை பார்ப்பதற்கு யாரும் இல்லை, என்னை கேள்வி கேட்பதற்கு யாரும் இல்லை, என் மனசாட்சியே என்னை கொல்லுகிறது, என்னால் சிரிக்க முடியல, என்னால் பேச முடியல, மனிதர்களோடு ஐக்கியமாக முடியல, நான் தனிமையே விரும்புகிறேன் என்றால் என் கண் கெட்டதாக இருக்கிறது, என் சரீரம் இருளாக இருக்கிறது. மனிதர்களோடு பழகவும் ஃபோனை வேறமாக வச்சு மனுஷர்களோடு பேச, மனுஷர்களோடு பழக, மனிதர்களோடு விளையாட, அவர்களோட நேரத்தை செலவழிக்கிறோம் என்றால் என்னுடைய இருதயம் ஆண்டவரை நோக்கி இருக்கும். அப்போ நம்ம எதை பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய கண் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? இந்த உலகத்தில் தவறுகிற சில காரியங்கள் உண்டு. தவறி நீங்கள் பார்க்கிற சில காரியங்கள் இருக்கலாம். அது பார்த்த உடனே இது தவறு என்று தெரிந்த உடனே நம்ம என்ன பண்ணணும்? அதிலிருந்து உடனே வெளியே வந்துடணும். இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்றது உங்கள் பாவத்தின் ஆழத்துக்குள்ளாக உங்களை கொண்டு போயிடும். நம்ம எவ்வளோ ஆழம் போகிறோமோ மேலே வரத்துக்கு அவ்வளோ கஷ்டம் இல்லை? இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் தூரம், அடுத்த லெவல், அடுத்த லெவல், அடுத்த லெவல். அப்படி பாவத்தினுடைய அந்த இன்க்ரிமெண்ட்ன்றது எப்படி போகுதுன்னா, என் கண் எதை பார்க்க துடிக்கிறது, என் கண் எதை பார்க்க ஆர்வமாக இருக்கிறது, என் இயேசுவை எப்பொழுது காண்பேனோ என்கிற ஆவலோடு என் கண்கள் ஏக்கமாக இருக்கிறதா? இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். மணவாளனாய் மணவாட்டி திருச்சபையை ஆட்கொள்ளும்படி ராஜாதி ராஜாவாக அரசராக நியாயம் தீர்க்க வரும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் என்னை காணும்படியாக, நான் அவரை காணும்படி என் கண்கள் ஆவலாக இருக்கிறதா? அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்து நான் பிரயாசப்பட்டு இல்லை, நான் எங்கே விழுந்தேன்? உன் கண்ணை பார்த்து விழுந்துட்டேன். என்ன சொல்கிறாங்க? உன் கண்ணை பார்த்து. அது எப்படிங்க கண்ணை பார்த்து விழுறது? உன் கண்கள் தான் என்னை கவர்ந்தது. எப்படிங்க கவரும்?
ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்தால் எப்படிங்க உங்கள் கண்ணுக்கு மற்றவங்களை கவரும்? மற்றவர்களை கவரும்படி நானும் பார்க்க மாட்டேன், மற்றவர்கள் கவரும்படி என்னை பார்த்தாலும் என்னை யாரும் கவுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது உங்களுடைய கண்கள் எதை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது எந்த எண்ணத்தோடு பார்க்கிறோம்? ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சகோதரனை இச்சையோடு பார்க்கிற எந்த ஸ்திரீயும் தன் இருதயத்தில் அவனோடு கூட விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நீங்கள் பாவத்தை செய்தால்தான் பாவம் அல்ல, பாவமானதை சிந்தித்தாலே பாவம்தான். தவறு செய்தால்தான் பாவம் அல்ல, என் தவறானதை என் கண்கள் பார்த்தாவே நான் அதை செய்தாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ ஒளியில் நடக்கிற பிள்ளைகள், வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகள், கர்த்தர் கொடுக்கிற வெளிச்சத்தில் இந்த உலகத்தை பார்க்கிறவங்களுக்கு பாவம் மறைக்கப்படும். வெளிச்சத்தை பார்க்க விரும்பாதவங்க அவங்க இருளில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இந்த சிலுவை நோக்கி உங்களால் பார்க்க முடியுமா? ஒரு மனிதனுக்கு நம்ம துரோகம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம டீல் பண்ண முடியாது. தெரியுமா உங்களுக்கு விஷயம்? அவன் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு நான் தகுதி இல்லாதவன் சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கிறோம். அப்படி ஆண்டவருக்கு விரோதமாய் தவறு நான் செய்துட்டு எப்படி ஆண்டவரை ஃபேஸ் டு ஃபேஸ் நான் பார்க்க முடியும்? எப்படி என்னால் ஜெபிக்க முடியும்? எப்படி என்னால் வேதத்தை வாசிக்க முடியும்? எப்படி இயேசுவே என் தெய்வம் என்று உலகத்தை நான் பறைசாற்ற முடியும்? இப்போ எல்லாம் போய் எல்லாம் மாயை. நான் ஃபேஸ் டு ஃபேஸ் ஆண்டவரை நான் முகமுகமாய் சந்திக்கணும்னா ஆண்டுடைய சமூகத்தில் நேரத்தை செலவிட்டு ரொம்ப நேரம் அவரை பார்க்க என் கண்கள் தேடுகிறது என்றால் ஒரு பாடல் பாடுவாங்க, கீர்த்தி அடிக்க அடிக்கும். கண்கள் உம்மை தேடுதே, கண்கள் உம்மை தேடுதே, கண்கள் உம்மை தேடுதே. நம்ம கண்கள் யாரை தேடணும்? நான் இன்னும் நம்ம ஆள் வரலையேன்னு பார்க்கக்கூடாது. நண்பர்களை சொன்ன தவற எடுத்துக்காதீங்க. என்ன நம்ம நண்பர் இன்னும் வரலையே, அவரை பார்க்கறதுக்கு அங்கே கோயிலுக்கு வரோம். யாரை பார்க்கறதுக்கு வரோம்? கண்கள் என்னை தேடுதே. யாரை தேடிக்கொண்டு இருக்கிறீங்க பிரதர் சிஸ்டர்? யாரை தேடிக்கொண்டிருக்கிறீங்க? யார் வந்தாலும் வரலனாலும் உங்களுடைய கண்கள் யாரை தேடிக்கொண்டிருக்கணும்? இயேசுவை தேடும்படி தானே ஆலயத்துக்குள்ளே வரோம். இயேசுவை பார்க்கும்படி தானே ஆலயத்துக்குள்ளே காலை வைக்கிறோம். இங்கே வந்து வேற எதையோ பார்த்துட்டு இருக்கிறோமே, வேற எதையோ சிந்தித்துட்டு இருக்கிறோமே, அப்படி நம்ம ஒளியில் நடக்காமல் இருளில் நடந்துட்டு இருக்கிறோம். நமக்கே தெரியாமல் நம்முடைய வழி மாறி இருக்குது. நமக்கே தெரியாமல் நம்ம ட்ராக் மாற்றி விட்டுருக்கிறோம். நம்மளுக்கு லீடிங் இல்லை, வழி நடத்துதல் இல்லை. அவன் நடத்துகிற வழியில் நம்ம போயிட்டு இருக்கிறோம். கர்த்தர் நடத்துகிற வழியில் நான் போல, கர்த்தர் நடத்துகிற வழியில் நம்ம போகிறேன்னா அவருடைய ஆலயத்தில் அமர்ந்து அவரை நோக்கி நான் பார்த்து கொண்டிருக்க வேண்டும். என்னுடைய கரங்கள் அவரை நோக்கி இருக்கணும், என்னுடைய கண்கள் அவரை நோக்கி இருக்கணும், என் சிந்தை அவரை நோக்கி இருக்கணும், என் இருதயம் அவரை நோக்கி இருக்கணும், என் செயல்கள் எல்லாம் அவரை நோக்கி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அது எப்படி நடக்கும்? அது எப்படி சாத்தியமாகும்னா கர்த்தருடைய வார்த்தையினால் ஆகும். இந்த வார்த்தை எந்த மனுஷனுக்குள்ளே இருக்குதோ, இந்த வார்த்தை எந்த மனிதனுக்குள்ளாய் கிரியை செய்கிறதோ, அந்த வார்த்தை உங்களை உயிர்ப்பிக்கிறது மாத்திரமல்ல, உங்களை வெளிச்சத்தின் வழியில் நடத்தக்கூடியதாக இருக்கிறது. வேறு எந்த மனுஷனும் உங்களை வெளிச்சத்தில் நடத்த முடியாது. பவர் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம வீட்டில் நம்ம நிம்மதியாக தூங்க முடியும். கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா ஒரே கொசுக்கடி தூங்க முடியல. நேற்று நைட்டெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கரண்ட் வந்த பிறகு தான் பாஸ்டர் தூங்க முடிஞ்சுது. அது வரைக்கும் நாங்களே தூங்கலையே, எப்படி தூங்க முடியும்? அப்போ கரண்ட்டு இல்லைன்னாலும் தூங்கணும். மன அமைதி, மன சோர்வு. சொல்லிட்டோமா, ஒரு கரண்ட்டு மின்சாரம் இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியல, நிம்மதியாக தூங்க முடியல. வெளிச்சம் இல்லைன்னா நம்மளால் படிக்க முடியாது. நான் கண் இருக்கும்பொழுது தான் எல்லாத்தையும் பார்க்க முடியுது. கண் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? கண் கெட்ட பிறகு கொஞ்சம் பார்வை வந்துச்சு நல்லா இருக்குமே ஆண்டவரே, நான் அந்த மாதிரிலாம் பார்த்துருக்க மாட்டேனே. இல்லை பார்க்க வச்சு நான் அப்போல்லாம் என்ன பண்ணியிருந்தேன், அப்போல்லாம் என்ன பார்த்துருந்தேன் சார்? டைம் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம ரொம்ப நேரம் ஆண்டுடைய சமூகத்தில் காத்திருக்க வேண்டிய பல மணி நேரங்களை நம்ம செலவு செய்கிறது எதில் செலவு செஞ்சுட்டு இருக்கிறோம்? நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் வேதம் சொல்லுகிறது. வேதத்தை தேடி தேடி வாசித்த மனிதர்கள் இப்பொழுது சபையில் இல்லை. வேதத்தை தேடி தேடி ரகசியங்களை கண்டுபிடிக்கிற மனிதர்கள் இன்னைக்கு சபையில் இல்லை. ஒரு வசனத்தை சொன்னால் அதை உடனே திறந்து படிக்கிறதுக்கு ஒரு 2 பேர் தான் ஒரு சபையில் இருப்பாங்களே.
எல்லாரும் படிக்கிட்டு நீங்கள் வாய்ப்பு கொடுக்குறது இருக்கட்டும். என்னைக்காவது நீங்கள் படிச்சிருக்கிறீங்களா? சத்தம் போட்டு, என் அன்பு சகோதரர்களே, என் இருதயத்துக்கு ஏற்றவர்களே, எனக்கு பிரியமானவர்களே, என்னைக்காவது குரலை உயர்த்தி, ஐயா நான் எடுத்து வாசிக்கிறேன், மார்க்கு 5ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொன்ன உடனே பாஸ்ட் திருப்பின உடனே இங்கேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் போகிறது, வெளிப்படுத்த மறுபடியும் ஆதியாகமம் வரைக்கும் வருது. எங்கள் மத்திய அது நீ எடுக்கிறது அவங்களையும் வாசித்து முடிச்சிருவாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, பைபிள் இங்கே தான் வந்து பெறட்டுறது தவிர வீட்டில் போய் என்ன பண்ணல, கறி பெற்றுவோம். ஆனால் பைபிள் பெற்றிருக்கிறீங்களா? வீட்டில் என்னைக்காவது பைபிளை திறந்து பார்த்தது உண்டா? பல பேர் பைபிள் சர்ச்சில் இல்லை, குதாலிட்டு இருக்குது. வீட்டுக்கு பைபிள் எடுத்துன்னு போகிறதே கிடையாது. ஐயா பைபிளை சர்ச்சில் தான் இருக்கும் பத்திரமா. சார் நீங்கள் கொண்டு போய் இந்த வேதத்தை எங்கே மத்தேயு எங்கே இருக்குது, மார்க் எங்கே இருக்குது, லூக்கா எங்கே இருக்குது, யோவான் எங்கே இருக்குதுன்னு பைபிளில் தெரியல. நீங்கள் ஒரு ஸ்கிரிப்சர் ரீடிங்க டக்குன்னு அது எப்படி தெரியுமாங்க? இது வந்து பைபிள் வந்து நம்மோடு கூட நல்ல பழக்கம் உள்ளதாக இருந்துச்சுன்னா, நான் இப்படி இது எனக்கு இப்போ புது பைபிள், இது வந்து என்னது புது பைபிள், இன்னும் எனக்கு இது பழக்கப்படலை. ஆனால் என்னுடைய பழைய பைபிள் என்ன தெரியுங்களா? இப்போ மத்தேயு 5:13 தள்ளணுன்னா மத்தேயு 5:13 வரும். என்னோட பழக்கப்பட்ட பைபிள், என்னோட கூட உறவாடின பைபிள், என்னோட கூட நிறைய காரியங்களை பேசின வேதம், நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமாக பேசின வார்த்தைகள், நிறைய பேருக்கு வாக்குத்தத்தமாக பேசின வார்த்தைகள், அதை தடவி அதை பேசி அதை திருப்பி படித்து ஒரு வசனத்தை சொல்கிறாங்க. 1 கொரிந்தியர் 15:2 அப்படின்னா இப்படி தள்ளின உடனே கரெக்டாக எனக்கு வரும். அது எப்படி நடக்குதுன்னா, இந்த வேதத்தோடு கூட எனக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங், நல்ல பழக்கம் இருக்குது. அதை படித்து அதை திருப்ப இந்த பைபிள் நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணும். யார் பைபிள்லாம் கோஆப்ரேட் பண்ணுது? அல்லேலூயா. இந்த பைபிளெல்லாம் நான் சொல்கிறபடி நான் எதை நினச்சி திருப்புறனோ அதை இந்த வார்த்தை என்கிட்ட பேசுதுன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? நிறைய பேர் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? நம்ம பைபிளை திறக்கிறது கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்ல ஜிப்பு போட்ட பைபிள்லாம் வந்துச்சு இல்லைங்களா? அதனால் அழகாக பத்திரமா இரு பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், அழகாக ஜிப்பு போட்டு அதுக்கு அழகாக ஒரு கீ செயின் போட்டு இன்னும் அழகாக வச்சுருக்குறோம் பாருங்கள். அந்த அழகு அதில் இருக்கக்கூடாது. அழகு வார்த்தையில் இருக்கணும், படிக்கிறதுல இருக்கணும். சின்ன வயசுலையாவது மேத்தாக்கா, ரோஜாக்கா, பிரியங்க அக்காவுக்கு பயந்து நீங்கள் வசனத்தை பற்றி சொல்லியிருப்பீங்க. இல்லை படிக்கலாம் சோறு போட மாட்டேன்னு அப்பா அம்மாவுக்கு பயந்தாவது 4 வசனத்தை உருப்படியாக பச்சு மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சிருப்பீங்க. உங்கள் வீட்டில் சொல்கிற மாதிரி சொல்கிறேன், 7 கைது வாசி அனுப்புறதுக்கு என்னைக்காவது பைபிளை பெறட்டிருக்கிறீங்களா? குப்பர் அடித்து தூங்குகிறோம், விடிய தூங்குகிறோம், விடிஞ்ச பிறகும் தூங்குகிறோம், விடிய விழித்து கொண்டிருக்கிறோம், விடிந்த பிறகு தூங்கி கொண்டிருக்கிறோம். எப்படிங்க? வார்த்தை எனக்குள்ளே இல்லைனா, சக்தி எனக்குள்ளே இல்லைனா என்னுடைய பாதை இருளாக இருக்கும். நான் போய் விழுகிற முடிவு பள்ளமாக இருக்கும். பள்ளத்தில் விழுந்த பிறகு என்னை தூக்குங்க ஆண்டவரே, நீ விழக்கூடாதுன்னு தானப்பா உனக்கு வார்த்தையை கொடுத்தேன். என்னைக்காவது சபையில் சொல்கிற வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு நடந்திருக்கிறியா? நீ விழக்கூடாதுன்னு தானே வெளிச்சத்தை உனக்கு கொடுத்தேன். உன் கால்களுக்கு தீபமும் உன் பாதைக்கு வெளிச்சமாய் என் வார்த்தையை கொடுத்தேனே, நீ உதாசீனப்படுத்தினாயே. இப்போ பள்ளத்தில் விழுந்து என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னால் நான் என்னப்பா பண்ணுறது? இருந்தாலும் என் பிள்ளையா போயிட்ட, கை கொடுத்து தூக்கி விடுறேன், மறுபடியும் பள்ளத்தில் விழாமல் நடந்து போன்னு தூக்கி விடுவார். மன்னிப்பு கேட்குறவங்களுக்கு, அவர் மனம் இருங்கன்னு நினைக்கிறவங்களுக்கு அதை பண்ணுவார். அல்லேலூயா. இப்போது லூக்கா வந்து ஒரு மருத்துவர். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 நற்செய்தியாளர்களும் ஆண்டவரோடு கூட எப்பொழுதுமே ஒரு டைரி இப்போ நீங்கள் வச்சு நான் இன்றைக்கி என்னென்ன பிரசங்கெல்லாம் பண்ணுறனோ அதெல்லாம் நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதே போல் அன்றைக்கு ஆண்டவரோடு கூட சுற்றித்திருந்த அவருடைய சீடர்கள் இயேசு கிறிஸ்து உடைய வாயிலிருந்து என்ன வார்த்தைகள் வருகிறதோ, ஒரு ரிப்போர்ட்டர் எப்படி வந்து ஒரு தந்தை பேராயருடைய அந்த பிறந்த நாளுக்கு நாங்கள் போயிருந்தோம். ஒடுக்கப்பட்டோர் தினங்களாக அது அனுசரிக்கப்பட்டது. அன்றைக்கு நாங்கள் அங்கே போயிருந்தோம். அந்த ஸ்டேஜ் போட்டிருந்த இடத்துல இருந்து இந்த ஆஃபீஸ் போகிற வழியில் ஒரு சகோதரர் சேர் போட்டு எங்களுக்கு புரியாத ஒரு லாங்குவேஜில் எதையும் எழுதிட்டு இருந்தார். அப்போது என் கூட வந்த சகோதரர் தம்பிமார்கள் என்னை பார்த்து வச்சாங்க, என்ன எழுதுறேன்னு தெரியாமல் எழுதிட்டு இருக்கிறார் ஐயா அவர், என்ன ஒரு வேளை பைத்தியமாக இருப்போரோ அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், அவர் பைத்தியம் கிடையாது. யார் அவர்? ரிப்போர்ட்டர். அங்கே அரசியல் தலைவர்கள் பேசுகிறார்கள், தந்தை பேராயரை குறித்து பேசுகிறார்கள், மற்ற கிறிஸ்தவத்தை குறித்து பேசுகிறார்கள், சிறுபான்மை மக்களை குறித்து பேசுகிறார்கள். அவங்க என்ன பண்ணுறாங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க. அவங்க எழுதுறது நம்மளுக்கு புரியாது,
அவங்க வந்து எப்படி எழுதுகிறாங்க, கூட்டு எழுத்தில் எழுதுகிறாங்க. நீங்கள் படிச்சுக்கிறீங்களா கூட்டு எழுத்து? அந்த கூட்டு எழுத்தில் எழுதும்போது நம்மளுக்கு என்ன பண்ணாது, புரியாது. அதை எந்த ஒரு சைக்காலஜியோடு அவங்க எழுதுகிறாங்களோ அது கோடு போட்டு அவங்க கரெக்டாக இப்படி 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 இருக்குதுங்க. அது அப்படியே எப்படி சொல்கிறது, நல்லா ஜாங்கிரி மாதிரி இப்படி 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 இருக்குது. அது உங்களுக்கு புரியாது, ஆனால் அவருக்கு அது புரியும். அவர் என்ன பேசியிருக்கிறாருன்றது அவர் தான் அது என்ன பண்ணியிருக்காரு, அது அவங்க லாங்குவேஜ். அப்புறம் அது செய்தித்தாளில் அது நியூஸாக வரும்பொழுது அது மிகவும் நேர்த்தியாக இருக்கும். ரிப்போர்ட்டர் வந்து தூரத்தில் உக்காந்து பேசுகிறவங்க யாருன்னு பார்க்காம அவங்க குரலை மட்டும் கேட்டு அவங்க பேரை எழுதிட்டு அவங்க என்ன பேசுகிறாங்க நோட் பண்ணுறாங்க. அதே போல தான் இயேசு கிறிஸ்து எங்கெல்லாம் பிரசங்கிக்க போகிறாரோ, எங்களெல்லாம் மக்களை சந்திக்க போகிறாரோ, அப்போயே ஒரு ப்ரெஸ் மீட் இருக்குது பாருங்கள். இவங்க கூடவே இருந்துக்கிட்டு அவர் பேசுகிறது எல்லாம் ஒரு ரெக்கார்டிங் செக்ரட்டரி. நம்ம ஏரியா மாநாடு நடக்கும்போது கூட 2 ரெக்கார்டிங் செக்ரட்டரி இருப்பாங்க. எந்தெந்த சபைக்கு என்னென்ன தேவைகள் என்று ஏரியா கான்ஃபரன்ஸில் படிக்கும் பொழுது சொல்லும் பொழுது 2 அந்த செக்ரட்டரி ரெக்கார்டிங் செக்ரட்டரி என்ன பண்ணுவாங்க, உட்காந்து அந்த தேவைகள், அந்த திருச்சபையின் பெயர், அந்த போதகர் பெயர் என்ன தேவைன்றது அவங்க எழுதி வச்சு பேராயத்துக்கு கொடுப்பாங்க. அப்படி ஆண்டவரோடு கூட ரெக்கார்டிங் செக்ரட்டரியா இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இவங்க 4 பேரும் ஆண்டவரோடு கூட பயணித்த நாட்களிலே அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை அழகாக எழுதி வைத்தார்கள். அதில் லூக்கா வந்து என்ன ஒரு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மருத்துவர். லூக்கா வந்து ஒரு மருத்துவர். அவருக்கு மருத்துவம் நன்றாக தெரியும். ஆகவே ஆண்டவருடைய வார்த்தைகளை மிகவும் கவனமாய் அவர் என்ன பேசுகிறார் என்பதை ஞானமாய் அவர் கேட்கிறத நாம் பார்க்கிறோம். வாசிப்போம். லூக்கா 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிப்போம். விளக்கை கொளுத்தி அதை ஒரு பாத்திரத்தில் மூடவும் மாட்டான், கட்டிலின் கீழே வைக்கவும் மாட்டான். உள்ளே பிரவேசிக்கிறவர்கள் அதன் வெளிச்சத்தை காணும்படிக்கு அதை விளக்கு தண்டின் மேல் வைப்பான். வெளியரங்கமாகாத ரகசியமும் இல்லை, அறியப்பட்டு வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. ஹல்லேலூயா. லூக்கா சொல்லுகிறார், ஒரு விளக்கை கொளுத்தி ஒரு பாத்திரத்திலே அவர் என்ன சொன்னார், விளக்கை கொளுத்தி மரக்காலில் மூட முடியாது. இப்போ மரக்கால் என்பது ஒரு திட்டவட்டமான வார்த்தை. இவர் என்ன சொல்கிறார், ஒரு பாத்திரம் எளிமையாக இப்போ மரக்கான்றது எத்தனை பேருக்கு தெரியும்? பிரதிஷா, மரக்கா தெரியுமா? எனக்கு கலக்கா தான் தெரியும். மரக்கா எனக்கு தெரியுமா? தீபா, மரக்கா தெரியுமா? தெரியுமா? வெரி குட். என்ன அது மரக்கானா? நெல்லெல்லாம் அளந்து போடுவாங்கள்ல, மரக்கா. ஒரு படி, ஒரு மரக்கா, 2 மரக்கான்னு சொல்லுவாங்க. நம்மளுக்கு சொரக்கா தான் தெரியும். இப்போ மரக்கான்றது அந்த வழக்கு, அந்த வார்த்தைகள் நிறைய பேருக்கு என்ன பண்ணல, தெரியல. மரக்கான்ற ஒரு பாத்திரத்தை சொன்னாங்கன்னா இந்த பாண்டை எடுத்துட்டு வாங்க, பாண்டல் எடுத்துட்டு வாங்க அப்படின்றது என்னது? பாண்டல்னா என்னது? சிமெண்ட்டு போடுறது. ஆனால் பாண்டல்னா ஒரு குழந்தை கடாய் எடுத்துன்னு வருது. இதுதான் பாண்டல் ஐயா. இது பாண்டலா? சிமெண்ட்டு கலக்குவாங்களே, ஓ அது கூட இதே மாதிரி இருக்குல்ல. எனக்கு பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்போ அது பேர் என்னது? அது பேர் சின்ன பாண்டல். ஏன்னா பேர் தெரியல. ஏன்னா சமைச்சா தானே அதுக்கு பேர்லாம் தெரியும். நம்மளுக்கு தான் வீட்டில் இருக்கிற அதாவது அங்கே இருக்கிற அந்த பயிர் வகைகள், அந்த பருப்பு என்னென்ன பருப்பு இருக்குது வீட்டில் அதுவும் தெரியாது நம்மளுக்கு. சிவப்பாகிறது என்ன பருப்பு, மஞ்சள் கலரில் இருக்குது என்ன பருப்பு, ஒன்றும் தெரியாது. கடுகுன்னு என்ன தெரியாது, மிளகுன்னு என்ன தெரியாது. ஆனால் நம்ம நல்லா 10ஆம் கிளாஸு 12ஆம் கிளாஸு படிக்காத ஆயாவுக்கு தெரியுது எது வந்து கடுகு எது சீரகம்னு. பச்சை உனக்கு தெரியுதா? தெரில. சாப்பிட தெரியுமா? தெரியும். மரக்கா. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, புரிகிற மாதிரி எளிமையாக சொல்கிறாரு. அதாவது மரக்காலில் மூடுறதுன்றது நம்ம யோசனை இருப்போம், மரக்கால்னா என்னது, நேற்றுக்கு மரக்காலில் மூடுறதை பற்றி சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாரு லூக்கா வந்து நம்ம புரிந்து கொள்ளும்படி தெளிவாக சொல்கிறாரு. ஒரு பாத்திரத்தில் யாராவது மூட முடியுமா? விளக்கை கொளுத்தி ஒரு பாத்திரத்தில் மூடினா என்ன ஆகும்? ஒன்று விளக்கு அணைஞ்சிடும், இன்னொன்று அந்த பாத்திரமும் நாஸ்தி ஆகிடும், வெளிச்சம் வராது, எதுக்குமே பிரயோஜனம் கிடையாது. அதாவது எந்த பைத்தியமாவது விளக்கு கொளுத்தி பாத்திரத்தை போட்டு மூடி கவுத்து வைப்பாங்களா? அப்படி கவுத்து வைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் கம்மியாகுதுன்னு தான் அர்த்தமே இல்லை.
சார் வெளுக்கு கொளுத்தி மெழுகுவத்தி கேண்டில் கொளுத்திட்டு ஆண்டவர் கேண்டில் கொளுத்துறேன்ட்டு கொளுத்திட்டு டப்பா எடுத்து மூடி வச்சுட்டு வாட்டர் கேன் எடுத்து மூடினா அணைஞ்சிடும், வெளிச்சமே கொடுக்காது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம வார்த்தையை கேட்டு உடனே அமுகடா கோழின்ற மாதிரி அப்படியே என்ன பண்ணுறோம், வார்த்தைகளை போட்டு மூடி போட்டு மறைச்சிடுறோம். அதில் வார்த்தைகள் கிரியை செய்யல, அணைஞ்சு போகுது. இவரும் தெளிவாக சொல்லிட்டார். 11 to 16 வரைக்கும் வாசித்தோம். நல்ல நேரத்தில் விதைக்கப்பட்ட ஓமைகளுக்கு உதாரணமாக கர்த்தர் இந்த உப்பு வெளிச்சத்தை குறித்து பேசுகிறார். எல்லாவற்றையும் கர்த்தர் வெளியரங்கமாய் ஒரு நாளைக்கு கொண்டு வருவார். உங்களால் கூடுமான மட்டும் பொய் பேசாதீங்க. என்ன பண்ணக்கூடாது? ஒரு பொய் சொன்னால் அந்த பொய்யிலிருந்து நம்ம மீண்டுறதுக்கு 10 பொய் சொல்லணும். ஒரு உண்மை சொன்னால் பிரச்சனை அத்தோடு முடிஞ்சு போயிடும். நல்லதோ கெட்டதோ, தம்பிங்களா தங்கச்சிங்களா, நண்பு சகோதரனே சகோதரியே, ஒரே ஒரு உண்மையை சொன்னால் எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துடும். ஆனால் ஒரு பொய்யே நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த பொய் வாழ்நாள் முழுவதும் அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இன்னும் பல 100 பொய்களை சொல்ல வேண்டியதாக இருக்கும். பொய்யும் பொய்க்கு பிதாவும் யாராக இருக்கிறான்? பிசாசு. அப்போ நீங்கள் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, உங்கள் வாயை திறந்தால் பொய் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களை நம்புறவங்க உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை இழந்து போயிடுவாங்க. கூடுமான வரைக்குமாய் நம்மோடு பழகுகிற நண்பர்களாக இருந்தாலும், உறவுகளாக இருந்தாலும், உடன்பிறப்புகளாக இருந்தாலும் நீங்கள் வெளிப்படையான கருத்தை உண்மையை உண்மையாக பேசுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் என்பது நல் மனசாட்சியோடு நான் நடந்து கொள்ளுகிறேன் என்பது கர்த்தர் விதைத்த விதைகள் 1 30, 1 60, 1 100 என்னிலிருந்து பலன் கொடுக்கிறது என்றால், என் வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் உண்மை உள்ளதாக இருக்கும் என்றால், நீ கோபத்தில் உண்மையை சொன்னாலும், நீ சந்தோஷத்தில் உண்மையை சொன்னாலும் உன் மீது இருக்கிற நம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் நம்மை காப்பாற்றி கொள்ளவோ, நம் செய்த தவறை மறைக்கவோ நம் ஒரு பொய்யை சொன்னோம் என்றால், மிஸ்டேக்ஸு, அதாவது தவறு என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இயல்பாய் நடக்கக்கூடியது தான். நிறைய இடத்துல பொய் எங்கே துவங்குகிறது என்றால், தவறை மறைக்க தான் என்ன பண்ணுவாங்க, நான் இல்லை எத்த ஒன்று ஏதாவது ஒரு தவறு மிஸ்டேக் என்ன சொல்லுவாங்க, நான் இல்லை இவங்க தான் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற ஒரு எண்ணம், நான் இல்லை இவங்க தான் அப்படின்னாங்கன்னா யார் துவக்கங்க? சொல்கிறவங்க தான் துவக்கமே. தன்னை காப்பாற்றி கொள்ள பொய் பேச துவங்கி அது பொய்க்கு பிதாவாக மாறி நம்பிக்கை இழந்து, வாழ்க்கை இழந்து, உறவை இழந்து, நட்பை இழந்து, ஏன் தனி மரமாக இருக்கணும்? ஏன் பட்ட மரமாக இருக்கணும்? நீ மற்றவர்கள் மீது இருந்த நம்பிக்கையை கெடுத்து கொண்டதுனால, நீ பொய் சொன்னதுனால, உன் வாயை திறந்து கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு பெயர் பெற்ற நீ, உன் வாயிலிருந்து உண்மை வர வேண்டுமா தவிர பொய் வரலாமா? பொய் பேச ஆரம்பித்தோம் என்றால் பல காரியங்கள் இங்கே பொய் சொல்லணும். இதோ இங்கே வந்துட்டேன் நெமிலி பஜாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் கீழ் வீதியிலே இருந்தீங்கன்னா, சார் ஐயா வந்துட்டேன் நெமிலி பஜார் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எங்கே இருக்கிறோம்? கீழ் வீதியிலே இருந்திருக்கிறோம். அப்படின்னா அப்போது நான் உங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கைக்கு மாறாக நீங்கள் நடந்து கொண்டிருக்குங்க. அடுத்த முறை நீங்கள் நெமிலி பஜார்னு போது நான் நினைப்பேன், அவன் அங்கே தான் இருப்பான், கீழ் வீதியில் தான் இருப்பான், அவன் வாய்த்து வந்தால் போய் தான் சொல்லுவான். அப்போ இன்னும் எப்படி இருந்தாலும் வரத்துக்கு இன்னும் ஒரு 1 மணி நேரமாவது ஆகும். அவன் கிளம்பி வரத்தாங்களையும் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். ஆமாவா இல்லையா? இல்லையா, இப்போ தான் எழுந்த, இனிமேல் தான் நான் ரெடி ஆகணும், ரெடியாகி வரத்துக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். ஒன்றும் நான் யாருன்னா வரலாம், நீங்கள் வரலாம் தலையாக வாங்கிட்டு போகிறோம். ஒன்றும் யாரும் நீங்கள் உத்தமமாக நடக்கிறத கர்த்தர் விரும்புகிறார், சபை விரும்புது, ஊழியம் விரும்புது. மற்றவர்களை நேசிக்கணும் அப்படின்னா நீங்கள் உண்மையை பேசுங்க. பொய் பேசி கூடிய சீக்கிரம் நீங்கள் எல்லாக்கிட்டையும் ஃப்ரெண்டாகிடலாம். எவ்வளோ சீக்கிரம் ஃப்ரெண்டாகிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் உங்களை அறுத்து விட்டுருவாங்க. அப்பா அது ஃப்ரெண்ட்ஷிப்பே வாடாப்பா, வாய்த்து வந்தாலே பொய், அது கபன்னு பொய் பேசும். வாய்த்து வந்தால் நல்லா பேசும், ப்ராங்காக பேசுகிறேன்ட்டு வாயத்து வந்தால் வெறும் புழுவு தான். அது நீயும் வேணா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பும் வேணா, ஓடு எங்கன்னா அப்படின்னு சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா சார்? சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட உறவுகளாக இல்லை. அவன் கோபமாக பேசினாலும் உண்மையை தான் பேசுவான். என்றைக்குமே அவன் வாயில் பொய் வராது.
அவன் கிறிஸ்தவனாக இருக்கிறான், கர்த்தருக்கு பயந்த பிள்ளை, அவன் பொய் சொல்ல மாட்டான்ற நம்பிக்கையை மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். உன் நடக்க அந்த மாதிரி இருக்கணும். அது எப்படி வரும்னா கர்த்தருடைய வார்த்தையின்படி வாழும்பொழுது நடக்கும்பொழுது தான். அல்லேலூயா. லூக்கா சொல்லுகிறார், விளக்க கொளுத்தி யாரும் பாத்திரத்தை போட்டு மூட முடியாது, கட்டில் அடியில் வைத்தாலுமே அது என்னவாது, பிரயோஜனம் கிடையாது. ஒரு முறை இறையில் கல்லூரியில் தூங்கும்பொழுது கொசு கடி வந்துச்சு. அப்போ கொசு கடிக்கு எங்கள் சகோதரர் என்ன பண்ணார், ஒருத்தர் எனக்கு கொசு கடிக்கிறது அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கொசுவத்தி கொளுத்தி பெட்டுக்கு அடியில் வச்சிட்டார். அது எரிஞ்சிக்கிட்டே வருது, இல்லை அது ஒரு சர்க்கிள் தானே, அது எரிஞ்சிக்கிட்டே வந்து கொஞ்ச நேரத்தில் எனக்கு கொசுலாம் கடிக்கல, நல்லா தூங்கிட்டேன். கொஞ்சம் நேரம் பார்த்தா காலெல்லாம் ஒரே கனன்னு இருக்குது எனக்கு தூங்குகிற நேரத்தில். என்னடா இது, ரொம்ப புழுக்கம், ரொம்ப குளிராக இருந்துச்சு, இப்போ ரொம்ப கனகனன்னு இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, இதமாக இருக்குதுன்னு பெட்ஷீட்டை நல்லா இழுத்து போத்தி நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன். அப்புறம் பார்த்தா நெருப்பு வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. அந்த அறை முழுதும் ஒரே புகையாக இருந்தது. எழுந்து பார்த்தா என் பெட்ஷீட்டெல்லாம் எரிஞ்சிட்டு இருக்குது. எரிஞ்சதுன்னா திகான்னு எரியல. அது எப்போவுமே அந்த அந்த தீ எப்படி அந்த கொசுவத்தியில் வந்து நெருப்பு மாட்டை இருந்துக்கிட்டு சாம்பல் வருதோ, அதே போல் தான் அந்த பெட்ஷீட்டில் இருக்கிற நூலெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பாக மட்டும் கனகனன்னு இருக்குது, புகையாக வந்துட்டு இருக்குது, திகான்லாம் எரியலை. இது கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இரும்பெல்லாம் வந்து ரூமில் இருக்கிற எல்லாருமே எழுந்துட்டாங்க. எழுந்து பார்த்தா இது ஒரே பிரச்சனை, யார் இதெல்லாம் பண்ணது, நான் கொசுவத்திலாம் கொளுத்தலைன்னு. அப்புறம் ஒரு பிரதர், உனக்கு கொசு கடிச்சிருந்துச்சி, உனக்கு தூக்கம் வரலன்னு தான் என்ன பண்ணேன், கொசுவத்தி கொளுத்தி கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டு போயிட்டேன். நல்ல வேலை அது இரும்பு ரேக்காக இருந்தது, இரும்பு கட்டிலாக இருக்கவே எங்களுக்கு ஒரு சேதமும் இல்லை, பெட்ஷீட்டோடு போச்சு. கொசு கடிச்சிருந்தா கூட கொஞ்சம் ரத்தம் தான் வந்திருக்கும். பாவி அன்றைக்கி நைட்டே என்னை போட்டு தள்ளியிருப்பான். கொசு கட்டிக்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் கொசுவத்தி கொளுத்தி கட்டிலுக்கு அடியில் வச்சுட்டார். அப்போது அது உயிரையே இழக்கக்கூடியதாக இருக்குது இல்லை? அது போல தான் வார்த்தை என்பது ஒரு வெளிச்சத்தை மற்றவர்கள் பயனடையும்படி உயர்த்தி காட்ட வேண்டுமோ தவிர கட்டில் அடியில் மறைத்து வைக்கிறோம். நம்மளுக்கு கட்டில் அடியில் மறைச்சி வைக்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குதா? சாப்பிட்டுனே இருப்போம், திடீர்னு யாரும் வந்தால் அது கட்டில் அடியில் வை இப்படி இல்லை, கறி நல்லா போட்டு எலும்பு போட்டு தட்டுன்னு இருப்போம். கதவு தட்டினாங்கன்னா இப்படி எடுத்து வச்சுட்டு கஞ்சி எடுத்து வந்து வச்சுட்டு குஷின்னு இருப்போம். ஒன்றும் இல்லை, கஞ்சி தான் குஷினுக்கிறோம். சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளாக இருந்தாலும் மறைச்சி நான் திருடின்னு போகிற மாதிரியே எடுத்துன்னு போவாங்க. நான் என்ன சொல்கிறேன், நம்ம காசு குத்து வாங்கின்னு போகிறோம் ஏங்க, நம்ம உழைச்சி நம்ம சம்பாதிச்சு ஒரு 1/2 கிலோ கறி எடுத்து சாப்பிட்றதுக்கு சுதந்திரம் கிடையாதா? அது நல்லா தான் 4 பேரை காட்டி எடுத்துன்னு போனாங்க. உனக்குன்னா எல்லாம் கிண்ண எடுத்து வருஷம் நிற்க போகிறாங்க, எனக்கு உனக்கு கொஞ்சம் ஊத்தான் அப்படின்ட்டு ஒன்றும் கிடையாது. வாங்கிறது 1/2 கிலோ அம்மோ துண்டு, அதுக்கு எத்தனை மறைச்சு அக்கில் வச்சுன்னு போய் சாப்பிட முடியாத அளவுக்கு நாரி நிற்குது கறி. எங்க மறைச்சி எத்தனை போகிறது ஒன்றும் இல்லை. மறைக்கிறதுன்றது என்ன இருக்குது, நீங்கள் சம்பாதிச்ச காசு நீங்கள் சாப்பிட்றதுக்கு என்ன பயம் இருக்கணும்? நல்லா சாப்பிடுங்க, நல்லா உழைங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து கொடுக்குற காரியம் எதுவாக இருந்தாலுமே வெளிப்படையாக எடுத்துகிட்டு போகிறது. நீ மறைச்சி எடுத்துன்னு போகிறத மற்றவங்களுக்கு என்ன ஆகுது, சந்தேகம் வருது. அதனால் நீங்கள் காசு கொடுத்து வாங்கின பொருள் ஏன் அப்படியே திருட மாதிரி மறைச்சி எடுத்துன்னு போனோம்? தைரியமாக எடுத்துகிட்டு போங்க. கறி தானே எடுத்துன்னு போங்க, யார் வீட்டில் எடுக்குது இல்லையா கறி? பொரி யாரும் சாப்பிட்றது இல்லையா? பழம் யாரும் ஸ்வீட் யாரும் சாப்பிட்றது, எல்லாம் சாப்பிட்றது தான். தைரியமாக எடுத்துகிட்டு போகணும். எது வாங்கினாலும் தைரியமாக எடுத்துகிட்டு போகணும். அந்த ஒரு அனுபவத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணோம், வந்துடணும். மறைஞ்சு எதையும் பண்ணக்கூடாது. இது கட்டிலடியில் போட்டு வைக்கிறதுன்றது, இந்த வார்த்தையை கேட்டு இருதயத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி தான் வைப்பாங்க. அப்போ தான் 4 பேருக்கு அது பிரயோஜனமாக இருக்கும் இல்லை? நான் ஒரு குழம்பு கேட்க போகிறாங்க, என்றைக்குமே கேட்காதவங்க நீ கறி எடுத்து பார்த்தாங்க, ஒரு துண்டு கேட்பேன், என்ன ஆகிட போகுது, கொடுக்கறதுனால குறைஞ்ச போட போகிற, சாப்பிடும் போது 4 நாள் எடுத்து கீழே தான் ஊற்ற போகிறோம். ஆமாவா இல்லையா? ஒன்றா போதுங்க 2 பீஸ் போட்டு குழம்பு ஊற்றுறதில்ல. அதனால நல்ல எண்ணத்தோடு கூட இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும் தான் சொல்கிறேன். நீங்கள் எதையும் யாரையோ பார்த்துருக்குறாரு அப்படின்னு யாரையும் பார்க்கல. நான் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன். முஞ்சவொன்னே யாருன்னு வந்து நான் யாரையும் பார்க்கல. நம்ம சர்ச்சில் எல்லாமே வந்து வெளிப்படையாக கொண்டு போகிறவங்க தான், யாரும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதில்ல. ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொன்னேன்.
எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கணும்னா எங்கே வைக்கணும்? அன்பு சகோதரி பூமணி அவர்களை எங்கே வைக்கணும்? விளக்கு தண்டு மேலே வைக்கணும். இங்கே வெளிச்சம் மேலே இருந்தால் தான் எல்லாருக்கும் பிரயோஜனமாக இருக்கும். வெளிச்சத்தை கீழே போட்டோன்னா, இது பாத்திரத்தை போட்டு மூடுனா அது யாருக்குமே பிரயோஜனம் இருக்காது. வார்த்தைன்றது உன் நடக்கையில், உன் செய்கையில், உன்னுடைய சிரிப்பில் கூட கர்த்தருடைய வார்த்தை இருக்கணும். அனாவசியமாக சிரிச்சிட்டு இருக்கக்கூடாது. சும்மா இருக்கிறதுக்கெல்லாம் பல்லு காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அனாவசியமான சிரிப்பு கூட பரிசுத்த வேதத்தின்படி ஒரு லிமிட் இருக்குது இல்லை? சிரிக்கிறதா இருந்தாலும், முறைக்கிறதா இருந்தாலும், கோபப்படுறதா இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் நமக்கு அளக்கப்பட்டிருக்கிற அளவில் நம்மளுக்கு ஒரு எல்லை குறிச்சிருக்கு. அந்த எல்லை வரைக்கும் தான். எல்லாம் மீறிச்சுன்னா சுனாமி, அது பேர். ஆமாவா இல்லையா? அலை எல்லாம் மீறிச்சுன்னா என்ன ஆகும்? சுனாமியாக மாறும். காற்று எல்லாம் மீறிச்சுன்னா சூறாவளியாக மாறும். அப்போது நம்முடைய வேதத்துக்கு மீறி சில காரியங்களை, சில கோட்பாடுகளை கடந்து போகும் பொழுது பாவம் உண்டாகும், பரிசுத்த குலைச்சல் உண்டாகும். வெளிச்சத்தின் பிள்ளைகளும் நடக்க முடியாது. ஆகவே இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற காரியம், லூக்கா அவருடைய புரிந்து கொள்ளுதலின்படி சொல்லுகிறார். விளக்கு தண்டின் மேல் இருந்தால் அது மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். பாத்திரத்தை போட்டு மூடி வைக்கக்கூடாது. வார்த்தையை பூட்டி வைக்காதீங்க. உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்த நன்மைகளை 4 பேர் சொல்லுங்கள். இங்கே சாட்சி சொல்ல முடியல கூட வேலை செய்கிற இடத்துல சொல்லுங்கள், படிக்கிற இடத்துல சொல்லுங்கள். வார்த்தைகள் தான் வெளிச்சம். அல்லேலூயா. வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. வார்த்தை தான் உப்பு, வார்த்தை தான் வெளிச்சம். அது எப்படி அளவாக போட்டால் உப்பு டேஸ்ட் கொடுக்கும், அளவுக்கு அதிகமாக கூட்டா என்ன கொடுக்கும்? உப்பு கரைக்கிறது ஒரு பக்கம், வீட்டில் சண்டை தான் கொடுக்கும். உப்பே போலனாலும் என்ன ஆகும்? திட்டமாக வார்த்தை நிறைய பேசினாலும் பிரச்சனை, வார்த்தை பேசாமல் இருந்தாலும் பிரச்சனை. ஆனால் பேச வேண்டிய இடத்துல வார்த்தைகள் என்ன பண்ணணும்? ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர் கொடுத்த வார்த்தைகளை சரியாய் நீங்கள் பேசணும். பேசும்பொழுது உங்கள் குடும்பத்தில், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை உப்பா வெளிச்சமாக வைப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் கை குத்து சொல்லுங்கள், பயப்படாதீங்க, இதோட பாஸ்டர் முடிச்சிடுவார். சொல்லுங்கங்க, சொல்லுங்க, முடிச்சிடுவார். சந்தோஷமாக சொல்லுங்கள். பாருங்க, நீங்கள் தான் உப்பு, நீங்கள் தான் வெளிச்சம். நீங்கள் இல்லைன்னா இந்த உலகமே இல்லை. ஆண்டவர் உங்களை தான் நம்பியிருக்காரு. உப்பாக வேலை செய்யுங்க, வெளிச்சமாக வேலை செய்யுங்க, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து கொள்ளுங்க. இதுதான் உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை. சொல்லுங்க. ஆமாம், இந்த ஆலோசனைப்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க. நீங்கள் உப்பா வெளிச்சமாக இந்த நெமிலி பகுதியை கலக்க போகிறீங்க. அல்லேலூயா. கலக்குவீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தைகளை சிந்தித்து செயல்படுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரம்